லைஃப்பில் யாருமே இல்லாமல் லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா அம்மா இருந்தும் ஏன் லைஃப்பில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது? ஏன் என்னால் யார்கிட்டையும் பேச முடியல? மேபி இது என் வாழ்க்கை சாபம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் யாரும் என்கிட்ட க்ளோஸ் ஆக முடியல? ஏன் யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டேறாங்க? நான் என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா மற்றவங்க? என் லைஃப் விட்டால் இப்படியே போயிடுமா? என் லைஃப்பில் என்னென்ன நடக்குது? ஏன் நான் மட்டும் இப்படியே இருக்கேன் இந்த உலகத்தில்? என்னால் முடியல. எனக்கு பயமாக இருக்குது. என் வாழ்க்கை இப்படி தனிமையிலே போயிடுமான்ட்டு. பேசாமல் நான் செத்துடலாமா? ஹே, நான் இங்கே தான் இருக்கேன். நான் பேசுறது உனக்கு கேட்குதா? யார் இது? யாரா நேரில் வந்து பேசுங்க. என்னால் உன்கிட்ட நேர்லலாம் பேச முடியாது. என்ன, எனக்குன்னு உருவம் கிடையாது. நீ தலைமையில் புலம்பிக்கிட்டு இருந்த. நீங்க யாருங்க? உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசி. நான் உன் கூட இருக்கேன். எனக்கு உங்க கூட பேச பயமா இருக்கு. நீங்க போயிருங்க. பயமா இருக்கா? பயப்படாத. இங்கே எல்லாரும் தனியாக இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குன்னு. நான் உன் மனசாட்சி நீ நினச்சி என்கிட்ட பேசு. உன் வலி பயம் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி தனிமையெல்லாம் இல்லைங்க. என் கூட சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. என் அன்பு ஷேர் பண்ணிக்க ஒரு நல்ல தோழி இருந்தாங்க. அந்த வாழ்க்கைலாம் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. என் வாழ்க்கையில் ஒரு நடந்த பொய்னால என்னை விட்டு எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. யாருமே என்னை நம்பலை. எல்லாம் அப்படி என்னை ஒதுக்கிட்டாங்க. அதனால் எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப தனிமையாகவே இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக இந்த வாழ்க்கை தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் இந்த வாழ்க்கை வாழணுமா சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இங்கே பாரு விமல், ஒரு மனுஷனாக பிறந்தா வலியெல்லாம் சுமந்து தான் செய்யணும். ஆனால் வாழ்க்கை முழுக்க அந்த வலியை நீ சுமக்க போகிறதில்ல. என்ன புரியுதா? நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. இப்படியே போய்கிட்டு இருந்தால் நம்ம கீழே தள்ளி விட்டு போய்கிட்டேனா இருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்டா. இதுக்கு மேலே நான் யார், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என் மனசாட்சிக்கு அந்த மேலே உள்ள கடலுக்கு தெரிந்தால் மட்டும் போதும். நீ தனிமையாக இருக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, சரியா? உனக்குள்ள நான் எப்போதும் இருப்பேன்.